ஓணம் பண்டிகையை கேரள மாநில பெண் காவலர்கள் கலர்ஃபுல்லாக கொண்டாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடமை தவறாமல் காவல் நிலையத்திலேயே பாரம்பரிய வேஷ்டி சட்டை அணிந்து மகிழ்ச்சியோடு ஓணம் கொண்டாடிய காவலர்கள் அதனை பின்னணி இசையுடன் மாசாக வீடியோ எடுத்து இணையதளத்திலும் வெளியிட்டுள்ளனர். கோவை கவுண்டம்பாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய தாவேகா எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ், திமுகவின் கரூர் கம்பெனியினர் தேர்தலுக்கு முன்பு ஜோதிட ரீதியாக திமுக வெற்றி பெறும் என்று வீடியோ வெளியிட 15 லட்சம் ரூபாய் பேக்கேஜ் பேச முயன்றதாக குற்றம் சாட்டினார். இதற்கான செல்போன் உரையாடல் ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கோவை கவுண்டம்பாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மன்மத வணக்கம் என்றே தன் உரையை தொடங்கினார். எல்லாருக்கும் மன்மத வணக்கம். இதே ஜோதிடர்கிட்ட போன வருஷம் நவம்பர் 2025 வந்து நம்ம டிஎம்கே யாரும் நம்ம கரூர் கம்பெனி தான். கரூர் கம்பெனி அவங்க குரூப்ல இருந்து ஒரு ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது எனக்கு. என்னங்கிறாங்க, ஒரு பேக்கேஜ் 3 மாசம் பேக்கேஜ் 15 லட்சம் ரூபாய். எதுக்கு இப்ப இதுக்கு கிடையாது. அப்ப நான் வந்து டிவிகேக்குள்ள நம்ம பார்ட்டிக்குள்ளேயே வரல. என்னங்கிறாங்க, டிஎம்கே 2026 எலெக்ஷன்ல வின் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்லணும், உங்களோட யூடியூப் சேனல்ல போடணும். இந்த கட்டம் அங்க இருக்காங்க, சனிங்க வந்துட்டா, குரு அங்க வந்துட்டா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படினாலும் வந்து நாங்களாம் வருவோம், நம்ம ஸ்டாலின் ஐயா தான் வரணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. அதுக்கு பேக்கேஜ் காசு 15 லட்சம் அப்படின்ட்டாங்க. நம்ம அப்ப வந்து நம்மளுக்கு வந்து இப்ப தளபதி கிட்ட இருந்து அழைப்பு வரல, அதனால தெரியல. இல்லைங்க, இப்ப இருக்கக்கூடிய நிலவரம்லாம் பார்த்தா நீங்க வர மாதிரி தெரியல, அவ்வளவுதான், நீங்க அம்போன்னு போயிடுவீங்க, வரப்போற இன்னொருத்தவர் அவர் தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இல்லைங்க, அது வந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நம்மள ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரு இன்னைக்கு பேசுறாரு. எதை பத்தி? கொள்கையை பத்தி பேசுறாரு. ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் நிறுவனங்கள் லிட்டருக்கு 52 ரூபாய் வரை கொள்முதல் விலை வழங்கும் போது ஆவின் நிர்வாகம் வெறும் 30 ரூபாய் மட்டும் வழங்குவதால் கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் அரசு தற்போது உயர்த்தியிருக்கும் 3 ரூபாய் போதுமானதாக இல்லை என கூறி பாலை கீழே கொட்டியும் கொள்முதல் நிலையங்களுக்கு பாலை வழங்காமலும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அணையின் நீர்மட்டம் 87 அடியை கடந்துள்ளது. நடப்பாண்டில் தமிழ்நாட்டுக்கு இதுவரை 73 டிஎம்சி தண்ணீர் வந்திருக்க வேண்டிய நிலையில் தற்போது வரை சுமார் 21 டிஎம்சி மட்டுமே கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் சம்பா சாகுபடிக்காக செப்டம்பர் 15ஆம் தேதி நீர் திறக்க போதுமான அளவுக்கு மேட்டூர் அணை நிரம்புமா என விவசாயிகள் எதிர்பார்த்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மழை குறைந்திருந்த நிலையில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் சாரல் மழையால் பிரதான அருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் குளித்து மகிழ்கின்றனர். வேதாரண்யம் கடற்பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசி வருவதால் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை மற்றும் புஷ்பவனம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் 2000 பேர் கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக 500க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் ஓணம் பண்டிகையொட்டி மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காத காரணத்தினால் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் 2 நாட்களுக்கு கடலுக்கு செல்லவில்லை. வழக்கமாக கேரளாவுக்கு அனுப்பப்படும் மீன்களுக்கு பண்டிகை காலத்தில் மவுசு குறையும் என்பதால் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஈரோடு காரப்பள்ளம் சோதனைச் சாவடி அருகே யானைகள் சாலையில் உலா வந்தன. அப்பகுதியில் கரும்பு லாரிகளை தேடி அதிகாலையிலேயே வந்த இந்த யானைகள் வாகனங்களை வழிமறித்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றதை அடுத்து போக்குவரத்து சீரானது.
சென்னை பூந்தமல்லி அடுத்த சென்னீர்குப்பம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீரோடு கழிவுநீர் கலந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வடிகால்களில் சட்டவிரோதமாக கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் தண்ணீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. காலை முதல் வெயில் வாட்டிய நிலையில் மாலை முதல் கருமேகங்கள் சூழ்ந்து விட்டுவிட்டு மழை பெய்தது. இரவு நேரத்தில் மழை தொடர்ந்து கனமழையாக பெய்தது. அம்பத்தூர், பாடி, கொரட்டூர், புதூர், ஒரகடம், வில்லிவாக்கம், அண்ணாநகர், அம்பத்தூர், தொழிற்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கனமழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. முல்லைப்பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயரும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 121.90 அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு 343 கனஅடியாகவும் உள்ளது. காவிரி படுகையில் மழையால் பயிர் பாதிக்கப்பட்டுள்ள விவகாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் வினோத், பயிர் பாதிப்புக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் சென்ற வாரம் பெய்த திடீர் மழையால் சுமார் 2000 ஏக்கரில் விளைந்த நெற்பயிர் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து முளையிட்டுள்ளது. ஆகவே இது இரண்டு குறித்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறது. கடந்த 20/8/2022 அன்று காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டாரத்தில் சுமார் 180 ஏக்கர் பரப்பளவிலும், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் வட்டாரத்தில் 0.81 ஹெக்டேர் பரப்பிலும் அறுவடைக்கு தயாராக இருக்கும் குறுவை நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். நாகப்பட்டினம் உள்ளிட்ட இதர டெல்டா மாவட்டங்களில் தற்போது பயிர் பாதிப்பு இல்லை. தென்மேற்கு பருவ காலத்தில் எல்நிலோ விளைவினால் நிகழும் வானிலை மாற்றங்கள் ஏற்படும் பயிர் பாதிப்பு மற்றும் மழைப்பொழிவு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பயிர் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அரசு விதிகளின்படி 33% மற்றும் அதற்கு மேல் பாதிக்கப்பட்ட பயிருக்கு நிவாரணம் வழங்க உரிய நடவடிக்கை என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை துன்புறுத்திக் கொண்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் அமிர்தம் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தாவேக அரசு மீதான இந்த விமர்சனத்தை முன்வைத்தார். திராவிட இயக்கத்தின் ஆட்சியினால்தான் மாநிலங்களில் பட்டி தொட்டி எங்கும் பட்டதாரிகள் உருவாகினர் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு ஊருக்கு ஊர், கிராமத்திற்கு கிராமம், வீட்டுக்கு வீடு பட்டதாரிகள் டாக்டர் இருக்கிற சொன்னால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து வரக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்துடைய வழித்துணராக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு அந்த குடும்பத்தினர் இருக்கிற திருமணமாக இந்த திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நிலை வருவதற்கு காரணமாக இருந்ததை யார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு தெரியல. அதனால்தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்திக் கொண்டிருக்கிறது. சென்னையில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்காவிட்டால் செப்டம்பர் முதல் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. பெருங்குடி மற்றும் கொடுங்கையூர் குப்பை கிடங்குகளில் உயிரி அகழ்ந்தெடுத்தல் முறையில் குப்பைகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் 66 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகளை உயிரி அகழ்ந்தெடுத்தல் முறையில் அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சியில் திடக்கழிவுகளை உருவாக்கும் இடங்களிலேயே மக்கும் மற்றும் மக்காதவை என்று தனித்தனியாக பிரித்து வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுவோர் மீது சென்னை மாநகராட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் பெசன்ட் நகர், திருவான்மியூர், பாலவாக்கம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளை மேம்படுத்தவும், நகரின் முக்கிய நீர் ஆதாரமான 3 ஏரிகளை தூர்வாரவும் 1000 கோடி ரூபாயில் புதிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன.
மத்திய மற்றும் மாநில அரசுகள் மற்றும் மாநகராட்சி நிதி உதவியோடு செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்துக்கான கருத்துரு மாநில அரசின் நகராட்சி நிர்வாகத்துறையிடம் வழங்கப்பட்டுள்ளது. பாஜகவிலிருந்து விலகிய கேரளாவைச் சேர்ந்த பிரபல நடிகர் மற்றும் அரசியல்வாதியுமான தேவன் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முடிவு செய்துள்ளார். தாவேகா முக்கிய நிர்வாகிகள் சிலரோடு அவர் ஆலோசனை நடத்தியுள்ளார். வரும் 10ஆம் தேதி அன்று சென்னையில் விஜயை நேரில் சந்தித்து முறைப்படி தாவேகாவில் இணைய உள்ளதாக தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 விவசாயிகளை கொன்ற புலியை பிடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அப்பகுதியில் 1க்கும் மேற்பட்ட புலிகள் நடமாடுவதால் உயிரிழப்புக்கு காரணமான புலியை துல்லியமாக அடையாளம் காண்பதில் வனத்துறையினருக்கு சவால் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டறிய கூடுதலாக 30 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு மொத்தம் 90 தானியங்கி கேமராக்கள் மற்றும் 8 கூண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதோடு சிறப்பு படையினரும் களமிறக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. ஈரோட்டில் வனத்துறைக்கு சொந்தமான பூங்காவில் பட்டப்பகலில் சிறுத்தை ஒன்று நடமாடியது. பகல் நேரத்தில் சிறுத்தை நடமாடியதைக் கண்டு பண்ணாரியம்மன் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அச்சமடைந்தனர். வனப்பகுதியை ஒட்டி இந்த பூங்கா அமைந்திருப்பதால் அங்கிருந்து வெளியேறிய சிறுத்தை பூங்காவுக்குள் நுழைந்ததாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நெல்லை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தென்காசி நோக்கி சென்ற 1-to-1 அரசு பேருந்தில் பெண் ஆசிரியரின் கைப்பையில் இருந்த சுமார் 15 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளன. இதுகுறித்து ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் பேருந்தில் சோதனை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் ஆனந்தூர் தாந்தோன்றீஸ்வரர் கோவிலில் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அபூர்வ யூத கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கோவில் வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட இந்த கல்வெட்டில் யூதர்களை குறிக்கும் சூதகர் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. மேலும் 4 வணிக குழுக்கள் இணைந்து கோவில் மண்டபம் கட்டியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு ராமநாதபுரம் பெரியப்பட்டினத்தை தொடர்ந்து தமிழகத்தில் யூதர்கள் வாழ்ந்ததற்கான 2வது சான்றாக விளங்குவது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளி கல்லூரி கட்டடங்களின் நிலை குறித்து ஆய்வு செய்து அவற்றில் ஸ்டிக்கர் ஒட்டி நடவடிக்கை எடுக்கப்படவிருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் கல்வி நிறுவனங்களின் கட்டமைப்பு குறித்து நடைபெற்ற விவாதத்தை தற்போது காணலாம். முக்கியமாக பெண்கள் படிக்கக்கூடிய நிறைய பள்ளிகளில் டாய்லெட்டே கிடையாது, வாட்டர் டேங்க் சரியா மெயின்டைன் பண்ணப்படல. எல்லோ ஸ்டிக்கர் இந்த இடத்த ஸ்டெபிலிட்டி உடனே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எல்லோ கலர் ஸ்டிக் ஒட்டிடுவோம். சோ ரெட் ஸ்டிக்கர்ல நம்மளுடைய பிடபிள்யூடி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த இடத்துல யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு சீல் வச்சிருவோம். இது வரைக்கும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அது பண்ணதில்ல. அடுத்தது எல்லோ ஸ்டிக்கர், அடுத்தது கிரீன் ஸ்டிக்கர்னா இந்த பில்டிங் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை, இங்க நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு 3 ஸ்டிக்கரை கொண்டு வச்சுட்டு அதை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்ககிட்டயும் நாங்க அந்த டேட்டாவை கொடுத்துருவோம், பள்ளி கல்வித்துறையிலும் கொடுத்துருவோம். இது என் குழந்தைகளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை ஒரு வெள்ளை அறிக்கையை உருவாக்கி முதல்வரினுடைய கவனத்திற்கு கொண்டு வர உங்க மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும் போது 5000 வகுப்பறைகள் கடந்த ஆட்சியில கட்டப்பட்டது இப்ப சொல்றாரு. மீதி நாங்க கடந்த ஆட்சியில இங்க பள்ளிக்கூடங்கள் 6000 கட்டிடங்களை வகுப்பறைகளை இடித்து மறுசீரமைப்பு செய்வதற்கு உத்தரவிட்டு இங்கே எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். கடந்த ஆட்சியில் கழிப்பறையே இல்லாமல் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உருவகத்தை உருவாக்குகிறார்கள். அது தவறு. வெள்ளத்தடுப்புக்காக அமைக்கப்பட்ட திருப்புகழ் கமிட்டியின் அறிக்கை வெளியிடப்படாதது ஏன் என்பது குறித்து முன்னாள் அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்துள்ளார். அந்த அறிக்கையில் 161 பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். எங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவசர கால தீர்வுக்கான பணியினை மேற்கொள்ள உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் சென்னை வெள்ளத்தடுப்பு பணிகள் என்ற அடிப்படையில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் பணிகள், புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட திருப்புகழ் கமிட்டி அளித்த 161 இலக்குகள் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இந்த அறிக்கையிலே அனைத்து பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுத்து குறிப்புகளை இப்பேரவையில் வைக்க வேண்டும் என்ற பணிகளை மேற்கொண்டிருந்த சமயத்தில் தேர்தல் வந்துவிட்ட காரணத்தால்
அது வைக்க இயலாமல் போய்விட்டது. இப்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். அக்கமிட்டியின் இறுதி அறிக்கையை தாராளமாக அவையில் வையுங்கள், மீதமுள்ள பரிந்துரைகளை நிறைவேற்றுங்கள். எங்களுக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை. பிசிகவும் கம்யூனிஸ்டுகளும் உள்ள அணிதான் உண்மையான இடதுசாரிகள் அணி என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் சாதி ஆணவ படுகொலையை தாவேகாவில் யாரும் கண்டிக்கவில்லை என்பது குறித்த எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த வன்னியரசு, சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தாங்கள் கோரிக்கை வைத்தபோது திமுக என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பினார். விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற அணி அல்லது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரியில் இருக்கின்ற அணிதான் உண்மையான இடதுசாரி அணி. ஒரு சமூக நீதியை நோக்கி முன்னெடுக்கின்ற, சமத்துவத்தை நோக்கி முன்னெடுக்கக்கூடிய ஒரு இடதுசாரி அணி என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இந்த அணியை தொடர்ந்து சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு திமுக என்ன செய்தது, திமுகவினர் கடந்த காலங்களில் அது போனார்களா, இப்பொழுதாவது போனார்களா என்கின்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று கடந்த முறை நாங்கள் கோரிக்கை வைத்த பொழுது, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்த போது அது குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லையே. காவிரி நீர் திறப்பு தொடர்பான வழக்கில் விகிதாச்சார அடிப்படையில் நீர் திறக்க கோரி காவிரி மேலாண்மை ஆணையத்தை அணுகுமாறு தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஆணையம் பரிசீலிக்க தவறினால் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று தெரிவித்த நீதிபதிகள், கர்நாடகம் திறந்த மற்றும் தமிழகத்திற்கு கிடைத்த நீரின் அளவு குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை அடுத்த திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். திருப்பூர் சின்ன பொம்மநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள பனியன் வேஸ்ட் குடோன்களில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் காரணமாக அடுத்தடுத்த குடோன்களுக்கு தீ பரவியது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. தேனியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து கர்ப்பிணிகள் உள்ளிட்டோரை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ சென்றது. அப்போது ஆட்டோ ஓட்டுநர் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த ஆட்டோ திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. உடனடியாக ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் ஆட்டோவில் சிக்கிக் கொண்டவர்கள் கூச்சலிட்டனர். அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்று ஆட்டோவில் இருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் செண்டுமல்லி பூக்களின் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ஆகஸ்ட் மாதத்தில் கிலோ 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்படும் செண்டுமல்லி வரத்து குறைவு மற்றும் ஓணம் பண்டிகை தேவையின் காரணமாக தற்போது கிலோ 100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதற்கிடையே சில வாழை விவசாயிகள் கூடுதல் லாபத்திற்காக தங்களது தோட்டங்களில் செண்டுமல்லியை ஊடுபயிராக பயிரிடத் தொடங்கியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் உள்ள புகழ்பெற்ற மலர் சந்தையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கேரளாவில் பூக்களுக்கான தேவை அதிகரித்திருப்பதால் மல்லிகைப்பூ கிலோ 800 ரூபாய்க்கும், பிச்சி 1000 ரூபாய்க்கும், முல்லை 700 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பூக்கோளத்திற்காக பொதுமக்கள் ஆர்வத்தோடு பூக்களை வாங்கிச் செல்வதால் சந்தையில் வியாபாரம் களை கட்டியுள்ளது. சேலம் ஆத்தூர் அருகே உள்ள அப்பம சமுத்திரத்தில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக மின் விநியோகம் தடைபட்டதால் பள்ளி மாணவ மாணவிகள் ஆட்டோவில் இருந்த விளக்கு வெளிச்சத்தில் படித்துள்ளனர். ஆவின் பால் கொள்முதல் விலை தொடர்பாக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி, கடந்த ஆட்சியில் ஆவின் பால் விலையை 3 ரூபாய் குறைத்ததால் ஆவின் நிறுவனத்திற்கு ஆண்டுக்கு 270 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். இருந்தாலும் பால் கொள்முதல் விலையை 44 ரூபாயாக உயர்த்துவது பற்றி முதல்வருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என உறுதியளித்தார். முந்தைய அரசால் ஆவின் பால் பாக்கெட் விற்பனை விலை லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டதால் ஆவின் நிறுவனத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 270 கோடி ரூபாய் கூடுதல் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பினால் ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்ய பால் கொள்முதல் மற்றும் விற்பனையை அதிகரிக்க எந்த ஒரு முயற்சிகளும் மற்றும் உரிய நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளாமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டதனால் பால் பொருட்கள் உற்பத்தியும் விற்பனையும் குறைந்து ஆவின் நிறுவனத்திற்கு மேலும் கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 44 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தில் செவ்வாய்க்கிழமை வரை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, திருவண்ணாமலை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைவதை ஏற்க முடியாதெனவும் அது மக்களுக்கு செய்யும் அநீதி எனவும் சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் கண்டித்துள்ளார். மேலும் 543 தொகுதிகளில் பெரும்பான்மை பெறும் கூட்டணியே பிரதமரை தீர்மானிக்கும் என்றும் தவேகாவில் போதிய கட்டமைப்பு இல்லாததால் தான் முதிர்ச்சியற்ற நிலை காணப்படுகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். விஜய் அரசியலுக்கு வந்ததை தொடர்ந்து நடிகர்கள் தனுஷ், சிம்பு ஆகியோரும் அரசியலுக்கு வரப்போவதாக வெளியாகும் தகவல் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு 3 பேரின் படங்களையும் தாம் பார்ப்பதில்லை என கார்த்தி சிதம்பரம் பதிலளித்தார். உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட 6 மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கு தயாராகும் வகையில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் புதிய நிர்வாகிகளோடு நிதின் நவீன் ஆலோசனை நடத்தினார். இளைஞர்களோடு தொடர்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக தெரிகிறது. உத்தரப்பிரதேசம், குஜராத், பஞ்சாப், உத்தராகண்ட், கோவா, இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் 4 மாநிலங்களில் பாஜகவும் காங்கிரஸ், ஆம் ஆத்மி தலா ஒரு மாநிலத்திலும் ஆட்சியில் உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக பின்னடைவை சந்தித்த நிலையில் அங்கு வரும் ஆண்டு நடைபெறும் தேர்தல் அடுத்த மக்களவைத் தேர்தலுக்கான முன்னோட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை நிறைவேற்றுவதற்கான மத்திய பாஜக அரசு மீண்டும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட உள்ளதாக காங்கிரஸ் சந்தேகம் எழுப்பியுள்ளது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் முடிவடைந்து 10 நாட்களாகியும் தொடரை முறைப்படி நிறைவு செய்வதற்கான குடியரசுத் தலைவரின் அறிவிக்கை வெளியாகாததால் இந்த சந்தேகம் எழுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் 2015 28 நாட்கள் மற்றும் 2021 20 நாட்களுக்கு பிறகே மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்ததற்கான குடியரசுத் தலைவரின் அறிவிக்கை வெளியிடப்பட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அப்போது இதுபோன்ற சூழ்ச்சி திட்டங்கள் எதுவும் இருக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இடஒதுக்கீடு என்பது அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமை என்றும் அதனை எதிர்ப்பவர்கள் மற்றும் ரத்து செய்ய கோருபவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் மற்றும் சமூக வலைதள பிரச்சாரங்கள் குறித்து பேசிய அவர் இடஒதுக்கீட்டை எதிர்த்து அரசமைப்பு சட்டத்தையே எதிர்ப்பதற்கு சமம் என்று குறிப்பிட்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் சாதிவாரி இடஒதுக்கீட்டுக்கு பதிலாக பொருளாதார நிலையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் என போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. புதுப்பிக்கப்பட்ட மின் உற்பத்தி நிறுவு திறனில் குஜராத் மாநிலம் முதல் இடம் பிடித்துள்ள நிலையில் தமிழ்நாடு 4ஆம் இடத்தில் உள்ளது. நீர், காற்றாலை, உயிரி தொழில்நுட்பம் மற்றும் சூரிய சக்தி மூலம் பெறப்படும் மின்சாரமே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம். ஜூன் மாத நிலவரப்படி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களிலிருந்து 52,610 மெகாவாட் மின்சாரத்தை பெறுவதற்கான மின் நிலைய கட்டமைப்புகளை குஜராத் மாநிலம் நிறுவியுள்ளது. தமிழ்நாடு 29,801 மெகாவாட் உற்பத்திக்கான கட்டமைப்புகளையே நிறுவியுள்ளது. சாதகமான வானிலை இருந்தும் காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் நிலையங்களை அமைப்பதற்கு அனுமதி தருவதில் தாமதம் நிலவுவதே தமிழ்நாடு இந்த விஷயத்தில் பின்தங்கி இருப்பதற்கான காரணம் என மின்துறை நிபுணர்கள் கூறுகின்றனர். உலகளாவிய வர்த்தகத்தில் 75% பங்களிப்பை பெறும் வகையில் பல்வேறு நாடுகளோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளும் நோக்கத்தில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்வது தொடர்பாக மேலும் 8 முதல் 9 நாடுகள் மற்றும் அமைப்புகளோடு பேசி வருவதாக கூறினார். டோக்கியோவில் ஜப்பான் தொழில்துறையினருடன் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் கடந்த 4 ஆண்டுகளில் 38 நாடுகளுடன் கையெழுத்திடப்பட்ட 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் உலகிற்கு இந்தியா தனது கதவுகளை திறந்து விட்டுள்ளது என தெரிவித்தார். இந்திய விண்வெளி ஆய்வுத்துறையில் மத்திய பாஜக அரசு தீவிர தனியார் மய கொள்கையை செயல்படுத்துவதாக காங்கிரசின் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார்.
தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறோம் என்ற பெயரில் 60 ஆண்டு வரலாற்றை கொண்ட இஸ்ரோவின் பலத்தை குறைப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். ஏவுகணை தயாரிப்பில் இஸ்ரோவின் பங்கை குறைத்து செயற்கைக்கோள் சார்ந்த சொத்துக்களை தனியாருக்கு தர அரசு முயல்வதாகவும், தமிழ்நாட்டில் 1000 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள 2வது விண்வெளி ஏவுதளத்தை தனியாரிடம் ஒப்படைக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட 6 மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கு தயாராகும் வகையில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கட்சியின் புதிய நிர்வாகிகளோடு நிதின் நபீன் ஆலோசனை நடத்தினார். இளைஞர்களுடன் தொடர்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து கூட்டத்தில் பேசப்பட்டதாக தெரிகிறது. உத்தரப்பிரதேசம், குஜராத், பஞ்சாப், உத்தராகண்ட், கோவா, இமாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் 4 மாநிலங்களில் பாஜகவும், காங்கிரஸ், ஆம் ஆத்மி தலா ஒரு மாநிலத்திலும் ஆட்சியில் உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக பின்னடைவை சந்தித்த நிலையில் அங்கு வரும் ஆண்டு நடைபெறும் தேர்தல் அடுத்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னோட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆந்திராவிற்கும் மேற்கு வங்காளத்திற்கும் இடையே 1107 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக பிரதமர் மோடிக்கும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நன்றி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஆந்திராவில் விளையும் தானியங்களும் உற்பத்தியாகும் பொருட்களும் எளிதாக பிற மாநில சந்தைகளை அடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இது மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் சந்திரபாபு நாயுடு எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியிலிருந்து மேற்கு வங்க மாநிலம் கரக்பூருக்கு 32,000 கோடி ரூபாய் செலவில் நெடுஞ்சாலை அமைக்கப்படுகிறது. கொல்கத்தா முதியவர்கள் நிறைந்த நகரமாகிவிட்டது என்ற மேற்குவங்க நிதியமைச்சர் ஸ்வபன் தாஸ் குப்தா தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் பிறந்த இளம் தலைமுறையினர் வேலை தேடி பெங்களூரு, குருகிராம், நொய்டா ஆகிய நகரங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று விடுவதாகவும், இதனால் ஓய்வூதியம் தரும் முதியவர்கள் மட்டுமே எஞ்சியிருப்பதாகவும் அமைச்சர் ஸ்வபன் தாஸ் குப்தா தெரிவித்தார். கொல்கத்தாவிலும் பிற பகுதிகளிலும் திறமைசாலி இளைஞர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். கடந்த 50 ஆண்டுகளாக பொருளாதாரம் சரிவு கண்டுள்ள நிலையில் அதை மீட்டெடுப்பது மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளதாகவும் ஊடக கருத்தரங்கு ஒன்றில் அவர் பேசினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 3 பச்சிளம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தன. அமராவதி மாவட்ட அரசு மகளிர் மருத்துவமனையில் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்று அதிகாலை மின்கசிவு ஏற்பட்டது. இதனால் செயற்கை சுவாச கருவி வெடித்ததன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஊழியர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இணைந்து 36 குழந்தைகளை மீட்ட போதிலும் அடர்ந்த புகைமூட்டத்தால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 3 குழந்தைகள் உயிரிழந்தன. மீட்கப்பட்ட மற்ற குழந்தைகள் உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தைவானின் தெற்கு பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தைனான் மற்றும் கவுஷிங்பிங் பகுதியில் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஜப்பானை நோக்கி நகரும் சவுடெல் புயல் வெள்ளிக்கிழமை தைவானை கடந்து செல்ல வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாரா புயல் காரணமாக வடக்கு வியட்நாமில் கனமழை பெய்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 4300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஒருவர் பலியான நிலையில் 55,000 வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு 10,000 ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. புயல் சீனா நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பொருளாதாரத்தை முற்றாக அழிக்கும் திட்டத்தில் கடைசி கட்டத்தில் நுழைந்திருப்பதாக அமெரிக்க அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். ஈரான் ராணுவத்தின் வலிமையும் ராணுவ தளவாட ஆலைகளும் ஏறத்தாழ முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டதாக ஸ்காட் பெசன்ட் கூறியுள்ளார். மேலும் ஈரானின் அணு ஆயுத திட்டமும் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். அடுத்த கட்டமாக அமெரிக்கா தனது பொருளாதார வலிமையை பயன்படுத்தி ஈரானுக்கு வருவாய் வரக்கூடிய வழிகளை முற்றாக அடைக்கும் என்றும் ஸ்காட் பெசன்ட் பதிவிட்டுள்ளார். எதிரிக்கு எதிராக இதுவரை நடத்தப்பட்ட நிதி தாக்குதல்களில் இது மிகப்பெரியதாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். எந்த எதிரிகளுடனும் எந்த வகை போருக்கும் தாங்கள் தயார் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் மக்களை பாதுகாக்க அரசு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் மிரட்டல்கள் ஈரானுக்கு புதிதல்ல என்றும் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் அதிபர் பெசஷ்கியான் கூறினார்.
விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிபர் பெசஷ்கியன் தெரிவித்தார். நிலவின் தென்பகுதியில் நீர் மற்றும் வளங்களை ஆய்வு செய்வதற்காக சீனா திட்டமிட்டிருந்த சாங்யி-7 விண்வெளி திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முறையான ஆய்வு மற்றும் பாதுகாப்பான நடைமுறைகளை உறுதி செய்யும் நோக்கத்திலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சீன விண்வெளி மையம் தெரிவித்துள்ளது. நிலவின் மறுபக்கத்திலிருந்து மாதிரிகளை எடுத்து வந்து சீனா சாதனை படைத்த நிலையில் இத்திட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவின் கலிமந்தான் பகுதியில் எல்னினோ தாக்கத்தால் காட்டுத்தீ தீவிரமடைந்துள்ள நிலையில் 16 வயது மாணவர் ஒருவர் சூப்பர்மேன் உடையில் களமிறங்கி தீயை அணைத்து வருகிறார். ருடியான்சா என்ற அந்த மாணவர் பள்ளி நேரத்திற்கு பின் தனது தந்தையுடனும் தன்னார்வலர்களுடனும் இணைந்து தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்தோனேஷியாவில் இந்த ஆண்டு காட்டுத்தீ பாதிப்பு 110% அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நர்ரா புயல் காரணமாக வடக்கு வியட்நாமில் கனமழை பெய்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 4500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளன. ஒருவர் பலியான நிலையில் 55,000 வீடுகளின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு 10,000 ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. புயல் சீனா நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு என்பது அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமை என்றும் அதனை எதிர்ப்பவர்கள் மற்றும் ரத்து செய்ய கோருபவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் மற்றும் சமூக வலைதள பிரச்சாரங்கள் குறித்து பேசிய அவர் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பது அரசமைப்பு சட்டத்தையே எதிர்ப்பதற்கு சமம் என குறிப்பிட்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் சாதிவாரி இடஒதுக்கீட்டுக்கு பதிலாக பொருளாதார நிலையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன.